ஹலோ யூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்றைக்கி வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ஹெல்த்தி டிப்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஹெல்த்தி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ், பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி அப்படின்றது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய நற்குணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம் அப்படின்னா பெண்களுக்கு அந்த முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு கருவேப்பிலை பொடி அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். சரி, ஓகே. இந்த கருவேப்பிலை பொடி அப்படின்றது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கருவேப்பிலையை வந்துட்டு வெயிலில் உலர்த்தாதீங்க, நல்லா நிழலில் வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. நிழலில் காய வச்சு எடுத்துக்கிட்ட கருவேப்பிலையை வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி அது கூட சீரகம் இருக்கு இல்லைங்களா, சீரகம், மிளகு, இது ரெண்டையும் வந்து வறுத்து அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக வந்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு சலித்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு சுக்கு இருக்கு இல்லைங்களா, சுக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ சுக்கு சேர்த்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு பொடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இரவு நேரங்களில் உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூடான சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலை பொடி கூட சேர்த்து நம்ம நெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படுற பல வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்னா, இந்த மாதிரி வந்து மலைச்சிக்கல், பசி, மந்தம் இதெல்லாம் இருக்கவங்க வந்துட்டு நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்கள் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் அப்புறம் மனம் இது எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கும் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெந்தயம். வெந்தயத்தை விட ஒரு அற்புதமான மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பல ஆயிரம் மூலிகைகளில் இருக்க ஒரு மருத்துவ குணம் வெந்தயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி, ஓகே. வெந்தயத்தை வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நமக்கு மருத்துவம் தான். அதுலேயும் வந்துட்டு இந்த வெந்தயத்தை வறுத்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்ட வெந்தயத்தை டெய்லியும் காஃபி தூள் மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம உடலுக்கு நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுல வெந்தயத்தை விட ஒரு சிறந்த மருந்து வேறு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவையும் வெந்தயம் குறைக்குது. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பவுடராக பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னாலும் வெந்தயத்தை வந்துட்டு நல்லா ஊற வச்சு டெய்லியும் வெறும் வயிற்றில் அந்த வெந்தயத்தை ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம உடலுக்கு நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கல்லீரல் வீக்கம், அதுக்கப்புறம் இருமல், வயிறு வலி, சிறுநீரக பிரச்சனை, பசியின்மை, அப்புறம் மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வெந்தயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டெய்லி உணவில் வந்துட்டு சிறிதளவு வந்து வெந்தயத்தை சேர்த்து நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னாலும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக வந்து மந்தாரை. மந்தாரை அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான மூலிகை செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மந்தாரை வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அத்தனை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது வந்துட்டு எல்லாமே ஒரே வகையான மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இது வந்துட்டு எப்படி எல்லாமே வந்துட்டு இந்த மந்தாரை இலையும் சரி, பூவும் சரி, வேர், பட்டை, இது எல்லாமே மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். மந்தாரை இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை வந்துட்டு நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்க இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், சொறி, சிரங்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவை வந்து கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா உடல் வந்து அந்த அஜீரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அஜீரண சக்தி வந்துட்டு அதிகரிக்கும். சரி, ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர், பட்டை, இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா, இந்த வேரையும் சரி பட்டையும் சரி இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நசுக்கி நம்ம பல் வலி இருக்கு இல்லைங்களா, அந்த பல் வலி இருக்கிற இடத்துல வந்துட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பல் வலி எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஸோ இந்த மந்தாரை அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ சித்தர்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம மூலிகை மருத்துவம் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். நம்ம இயற்கையான முறையில் வந்துட்டு நம்ம உடலை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
போகிறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.